ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது எங்கே உட்காந்து இருக்கிறீங்கன்னா பார்த்தீங்கன்னா நம்ம ஈவினிங் டைமில் அது மாதிரி டைமில் பார்த்தீங்கன்னா இந்த கல் மேலே தாங்க உட்காந்து பேசுவோம். என்னன்னா ஒரு இது மாதிரி உட்காந்து இது பேர் என்ன சொல்லுவாங்கன்னா சமுதாய கல்லுன்னுவாங்க. அப்படின்னாக்கா சம்மந்தம் பேசுறது தான் என்னன்னு தெரியாது, சம்மந்தப்பட்டது பேசுறது. புரியுதுங்களா? சம்மந்தப்பட்டு பேசுறதுன்னா அதை இருங்க இப்படி வர சம்மந்தப்பட்டு பேசுறதுன்னா இதான் இது மாதிரி கல் மேலே உக்காந்துக்குன்னு ரெண்டு சைடு இந்த பக்கம் ஒரு 5 பேர் உட்காருவாங்க, இந்த பக்கம் ஒரு 5 பேர் உட்காந்தாங்கன்னா அப்படியே பேச டைம் போகிறதே தெரியாதுங்க. அப்படியே நல்லா ஒரு ரிலாக்ஸேஷன் இருக்கும், மன நிம்மதி, மனசு அமைதி, மனசுக்கு குளிர்ச்சி எல்லாம் ஒரு ஆனந்தமாக இருக்கும். இது மாதிரி எல்லோரும் வீட்டில் முன்ன பார்த்திங்கன்னா திண்ணை இருக்கும். எல்லா வீட்டில் முன்னாடி பழைய வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா முதல்ல திண்ணைன்னு ஒன்று வைக்குவாங்க. எப்பவுமே அங்கே உட்காந்து பேசுவாங்க ஈவினிங் டைமில். இப்போ எங்கெங்கே பேசுகிறாங்க? ஆனால் செல்லை நோண்டுறாங்க. அப்படிலாம் நாடகத்தை வச்சுக்கிறாங்க. அது என்னதான் தெரியுதுன்னு தெரியல. அந்த நாடகத்தில் என்னதான் பார்க்குறாங்கன்னு தெரியல. எப்பவுமே நாடகத்தில் பார்க்குறதுனால என்ன பிரயோஜனம் சொல்லுங்கள்? உக்காந்துங்க இது மாதிரி கல் மேலே உட்காந்துக்கணும், 4 பேர் உட்காந்துக்கணும், பேச கன்சல்ட் பண்ணோம். எதனா ஒரு குழு கிடைக்கும். அந்த குழு கிடைக்கும்போது ஒரு ஐடியா கிடைக்கும்போது ஒரு நல்ல விஷயங்கள் கிடைக்கும். நல்ல விஷயத்த விட்டுருங்க, நல்ல கெட்ட விஷயத்த விட்டுருங்க, நல்ல விஷயத்த ஏற்றுங்க. பேசினாதான் தெரியும். பேசாதே இருந்தால் எப்படிங்க வளரும்? நாட்டில் என்ன நடக்குதுன்னு கூட தெரியாது. சொல்லப்போனால் அவங்கவுங்க ஊரில் என்ன நடக்குதுன்னு கூட தெரியாது. அது மாதிரி எல்லாம் வாழ்கிறாங்க. அதுக்கு காரணம் என்னன்னாக்கா செல்ஃபோன் நோண்ட அது எப்போதான் குறையும்? செல்ஃபோனை குறைங்க, ரிலாக்ஸேஷனாக இருங்க, பிபி யாராம் பார்த்துக்கலாம், நல்லா பேசுங்க, மனசை விட்டு பேசுங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அதனால் எல்லோரும் இது மாதிரி எல்லா வீட்டில் இது மாதிரி கல் போட்டு வைங்க. நாடகம் பார்க்குறது கம்மி பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா வீட்டில் ஒரு கல் என்னது அந்த திண்ணை மாதிரி கட்டி வைங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா வீட்லேயே கூட திண்ணை கட்டுவாங்க. 2 வீட்டு உள்ள என்ட்ரன்ஸ் போனீங்கன்னா 2 திண்ணை இருக்கும். திண்ணை மேலே உட்காந்து பேசுவாங்க. சாப்பிட்றதுனால சரி, சிலர் தூங்குற மதியான நேரத்தில் ரிலாக்ஸேஷன் பண்ணுறதுக்கு அது மாதிரி சரி, அது மாதிரி நேரத்துலையும் அது கை கொடுக்கும். நல்ல ஒரு நிம்மதியான தூக்கம். அதனால் பிபி வர அப்போல்லாம் இந்த காலத்துலலாம் எங்கெங்கே பிபி வந்துச்சு? இப்போ தானே எல்லாம் பிபி சுகர் அதெல்லாம் ஏன் வருது? ரிலாக்ஸேஷன் இல்லை, வாக்கிங் இல்லை. இது மாதிரி இருக்கும்போது அப்போ சும்மா ஓடியாருவாங்க. இப்போ எங்கெங்கே ஓடுறாங்க, ஓடியாடுறாங்க. உக்காந்துன்னு பேசுறது நோண்டு தான் சக்கர நோண்டுவாங்க. அது என்னதான் தெரியுதுன்னு தெரியல. போட்டு இதான் இப்படி தள்ளுறதுங்க, சக்கு 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 இப்படி தள்ளினே இருக்குது. அது என்ன அங்கே ஒரு கருத்து கூட வராது. ஒரு சும்மா ஒரு சின்ன இது கூட பார்க்க மாட்டாங்க. தள்ளினேக்கிறது. அதுக்கே டைம் பாஸ் ஆகிடும். நல்லா எதுனா பண்ணாலும் புரோஜனமும் போங்க. அப்புறமா இன்னொரு விஷயம்னாக்கா வீட்டிலே படத்தை பார்க்காதீங்க. பார்க்கறதால ரிலாக்ஸேஷன் எதுக்கு? ரிலாக்ஸேஷன் பண்ணுங்கள். ரிலாக்ஸேஷன் தேட்டரில் போய் படம் பாருங்கள். தேட்டரில் போய் படம் பார்த்தா உங்களுக்கு அங்கே ஒரு அணினம் கிடைக்கும், பாசம் நேசம் எல்லாம் கிடைக்கும். வீட்டிலே உட்காந்துருக்கனால பாதியில் எழுந்து ஓடுவீங்க. அது மாதிரிலாம் ஏன் சரிங்க? அதனால் தேட்டரில் போய் படம் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், சந்தோஷப்படுங்க, ரிலாக்ஸேஷன் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நிறைய பேசிட்டு நினைக்கிறேன். அப்படி இல்லை, நல்ல விஷயந்தான். நல்ல விஷயத்த எடுத்துங்க. கொஞ்சம் நாம் அறுக்கிற மாதிரியே கூட இருக்கலாம். ஆனால் நல்லா யோசிங்க, சிந்திங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.